யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று கண்டுபிடிக்கிறார். யோவான் சானகனை குறித்து யோவான் கண்டுபிடிக்கிறார். அவர் செய்கிற யோவான் சானகன் செய்கிற செய்கை இருக்கு தெரியுங்களா, அந்த செய்கை தான் அடுத்தவர்களை கண்டுபிடிக்கவோ அல்லது அடுத்தவர்களை யோசிக்க வைக்கவோ தோணும். ஆமே. ஸோ ஒரு மனுஷன் என்ன செய்கிறானோ அந்த செயல் ரொம்ப முக்கியம். யோவான் சானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யாருக்காக வழி ஆயத்தப்படுத்த வந்தார்? தேவனுக்காக. பரலோகம் என்ன நினைக்கிறதோ அதை அந்த பூமியில் செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போதும். யோவான் சானகன் மட்டும் வந்தார். அவர் மட்டும் வந்து இயேசு கிறிஸ்து வரார். அவர் வரார் அப்படின்னா அவர் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் என்பதை குறித்து அழகாக செய்கிறாரு. ஆனால் இவர் தான் யோவான் சானகன் தான் பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவிக்க வந்த நபர் என்று யோவான் கண்டுபிடித்தார். ஸோ அதனால தான் அவர் சொல்றார், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். பரலோகத்திலிருந்து பரலோகத்தின் தேவன் ஒரு மனுஷன் அமைச்சிருக்காரு. அந்த மனுஷன் தான் இந்த யோவான். அவரை குறித்து அடுத்த வசனத்தில் எப்படி சொல்லுகிறது பாருங்க. 7ஆம் வசனத்தில் அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சியாக வந்த பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். ரெண்டாவது தன்னால் தேவனை எல்லோரும் விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. என்னன்னா, இப்போ நான் தான் பரலோகத்தில் செலக்ட் பண்ணப்பட்டேன். பரலோகத்தால் இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய வருகையை குறித்து அறிவிக்க பரலோகம் என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்கு. இப்போ அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யோவான் சொல்கிறாரு, ஏன் மூலமாக தான் காஸ்பல் என்ன பண்ணோம் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி இயேசு கிறிஸ்து வருகை தான் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நான் படைக்கப்பட்டது அதுக்காக தான். யோவான் படைக்கப்பட்டது நோக்கமே அதுதான். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அறிவிப்பதற்காக தான் யோவான் படைக்கப்பட்டார். பிரத்யேகமாக என்னுடைய நோக்கமே தேவனுடைய வருகையை இந்த பூமியிலே அறிவிக்கணும். ஆமென். அதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டவன். என் மூலமாக தான் இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா நான் படைக்கப்பட்டது அதுக்கு தான். பரலோகம் என்னை ஒரு டிசைன் பண்ணியிருக்கு பிரத்யேகமாக. எதுக்கு என்ன டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னா, பரலோகம் ஆண்டவராகிய தேவனுடைய வருகை குறித்து அறிவிக்கணும். அவருடைய வருகை குறித்து அறிவிப்பதற்காகவே பிரத்யேகமாகவே படைக்கப்பட்டவர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகைக்கு ஒருத்தர் போதும் அறிவிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் பர்டிகுலர் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்தார். ஸோ அதுக்காக ஒரு சில ஜனங்களுக்காக மட்டும்தான் வந்தவர். ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் உலக ரட்சகராய் வரப்போகிறார். ஆமே. அவர் உலக ரட்சகர். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் மீட்டுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறாரு. இப்போ அவருக்கு எவ்வளோ பேர் தேவைப்படும்னா கணக்கெலாம் சொல்லலை. இன்றைக்கி நிறைய பேர் அவருடைய சுவிசேஷத்தை அவருடைய 2ஆம் வருகையை அறிவிப்பதற்காக அநேக பேர் ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் எதற்காக இந்த பூமியில் உருவாக்கப்பட்டீர்கள் என்றால், கண்டிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த பூமியிலே அறிவிப்பதற்காகத்தான் நீங்கள் பிறந்திருக்கு. உங்களுடைய பிறப்பே அல்லது நீங்கள் பிறப்பிக்கப்பட்டதின் நோக்கமே இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க தெரியுங்களா, இதற்காக மட்டும் அல்ல. உங்கள் நோக்கமே உங்களுடைய டிசைனே அதுதான். இப்போ நமக்கு என்ன தெரியுங்களா, நம்ம டிசைனே மறந்துடுறோம். நமக்குன்னு ஒரு டிசைன் இருக்குது தெரியுங்களா, ஒவ்வொரு டிசைன் இருக்குது தெரியுங்களா. இப்போ நம்மளோட டிசைன் என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம ஃபேமிலியை பாதுகாக்கணும், நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும், அப்புறம் வேலை செய்யணும். இதுதான் நம்ம டிசைன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். தயவுசெய்து இன்றைக்கி அது மாற்றுங்க. அது உங்கள் டிசைன் கிடையாது. நீங்கள் என்ன தான் இதெல்லாம் நீங்கள் வாழ்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற 60 வருஷமோ 70 வருஷமோ 50 வருஷமோ இந்த வாழ்க்கையில் ஒரு பார்ட்டை வந்துட்டு போயிடும். ஆனால் உங்களுடைய நோக்கம், ஆண்டவர் உங்களை படைச்சதுக்கு நோக்கமே அவருடைய வருகை குறித்து இந்த பூமியில் நீங்கள் அறிவிக்கணும். ஆமென். அந்த ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் அறிவிச்சு இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை என்ன படைச்சிருக்காரு. அது யோவான் சானகனை குறித்ததான அந்த அவர்கிட்ட பார்த்த ஒரு விஷயத்தை யோவான் சொல்கிறாரு. அவன் அந்த 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அது அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படிக்கு அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். பாருங்க, அவன் தன்னால், அதாவது என்ன ஒரு விஷயம் பாருங்க, என் மூலமாக தான் யாரை அறிந்து கொள்ளணும்? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். என்ன ஒரு மேன்மையான எண்ணம் பாருங்க. ஸோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா அப்படின்னா அதுக்கு காரணம் நானாக தான் இருக்கணும். ஆமே. மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட ஒருத்தர் வந்தா அப்படின்னா அதுக்கு காரணம் யாராக இருக்கணும்? நானாக தான் இருக்கணும். ஸோ வசனம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் தூதர்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்குது. இப்போ பரலோகத்தில் ஒரு ஆரவாரம், ஒரு சந்தோஷம் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் இருக்கணும். ஆமேன். அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கணும். ஆமேன். ஸோ இந்த எண்ணம் நமக்குள்ளே வரணும். நம்ம பரலோகத்தை எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, பரலோகம் என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்ம அதானே. ஸோ நம்ம கேட்குறதெல்லாம் பரலோகம் நமக்கு செஞ்சு தருதுன்னா நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம்.
இல்லைங்களா? நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு பரலோகம் செய்யுது அப்படின்னா சந்தோஷமாக இருப்போம். பரலோகம் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல நம்ம என்னைக்கு பரலோகத்தை சந்தோஷப்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா? பரலோகத்தை ஏன்னா நம்ம பரலோகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் பிறந்தோம். பரலோகம் நம்மளை அதுக்காக தான் படைச்சிது. ஸோ அப்போ நம்ம என்னைக்கு பரலோகத்தை சந்தோஷப்படுத்தியிருக்கோம்? பரலோகத்தில் ஒரு பாவி மனம் திரும்பினா சந்தோஷம் உண்டாகுது இல்லையா? இந்த சந்தோஷத்தை பரலோகத்துக்கு நம்ம எப்போ தரப்போகிறோம், எப்போ தந்துருக்கிறோம்? ஆக்சுவலி அதை தருத்துக்காக தான் உங்களையும் ஆண்டவர் படைச்சிருக்காரு. ஆமென். யோவான் சார் அதுதான் செஞ்சார். தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கணும். என் மூலமாக தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான், ஆண்டவர்கிட்ட வந்தா அப்படின்னா அது யாரால் இருக்கணும்? என்னால். அவரை பற்றிக்கு நான் அடுத்தவங்களுக்கு சான்ஸு கொடுக்குறதில்ல. அந்த ஒரு எண்ணம் இருக்குது. அடுத்தவன் எவனா ஒருத்தர் சுவிசேஷம் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா இன்னொருத்தவங்க முந்திக்கிறதுக்குள்ள இவன் போயிட்டு முந்திக்கிறாரு. அதுதான் எண்ணம். ஸோ நம்ம அது விடக்கூடாதுங்க. அறிவிக்கப்படாத எந்த இடம் இருந்தாலும் சரி நம்ம போய்ட்டு அறிவிக்கணும். தேடி 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 போய்ட்டு செய்யணுங்க. ஸோ கட்டாயம் சொல்கிறேன், பரலோகம் நம்மை சந்தோஷப்படுத்தும். ஆமென். அது கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தும். நம்ம பண்ண வேண்டியது என்ன? பரலோகத்தை எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டா பரலோகம் உங்களை இனி சந்தோஷமாக வச்சுக்கோ. ஆமென். அது ஒரு முடிவு எடுப்போம்.